வணக்கம். அன்றும் என்கிற தலைப்பில் சமூகத்தை வளப்படுத்த அதியன் வந்திருக்கிறேன். அன்று முன்னீர் பள்ளத்தோடு செந்தமிழ் சேர்ந்த பன்னிரு நிலம் இருந்தது. அன்றைக்கு தொல்காப்பியத்தை ஈன்ற கடல் கொண்ட கபாடபுரமும் இருந்தது. கடைச்சங்கம் கண்டு முத்தமிழை வளர்த்த தென்மதுரையும் செழித்து கிடந்தது. குறிஞ்சியும் முல்லையும் மருதமும் நெய்தலும் முறைமையில் திரியாமல் அற்றை திங்களில் கொற்றவை தாய் காத்து நின்றாள். அந்தி மலர்ந்தால் அகநானூரும் பொழுது புலர்ந்தால் புறநானூரும் அன்றைய சமூக வாழ்வின் பொருளை தந்தது. 10 பாட்டும் 8 தொகையும் அன்றைய நிலையின் சரித்திரம் சொன்னது. அன்றைய சமூகம் அறத்தோடு நடப்பதற்கு தடம் போட்டு தந்தன 50 காப்பியமும் கீழ்கணக்கு நூல்களும். அன்றைக்கு இறையனாரே பிழை செய்து நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் கடிந்தான் பெரும்புலவன் நக்கீரன். அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்று என பத்தினி தெய்வம் பாண்டியனிடம் முறை செய்தாள். கயலோடு உறவாடும் வயலோடு சேர்ந்த வளமான வாழ்வு அன்றைக்கு இருந்தது. கயலோடு உறவாடும் வயலோடு சேர்ந்த வளமான வாழ்வு அன்றைக்கு இருந்தது. நஞ்சற்ற உணவால் நாடே நன்னடை போட்டது. மாசற்ற காற்றால் மனசெல்லாம் குளிர்ந்தது. அன்றைக்கு மெய்தீண்டும் மான்மிகமும் நோய்தீண்டா மூலிகையும் சமூகத்தின் சோம்பலை முறித்தது. அன்றைய மனிதர்கள் யாரும் தனித்தனி தீவுகளாக இல்லை. குடும்பங்கள் கூட்டாக குதுகலித்து வீடுகள் எங்கும் பாச மலர்களாக பூத்து கிடந்தன. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பி நல் விருந்தோம்பும் பண்பு அன்றைய சமூகத்தின் இயல்பாகவே அன்றைக்கு இருந்தது. ஒரு தனி மனிதனின் சுமையை தன் சுமையாக ஏற்று சுமை தாங்கி கற்களை அன்றைக்கே நம் சொந்தங்கள் நட்டனர். பறந்து விரிந்த இந்த உலகத்தையும் உறவுகளையும் அன்றைய மனிதர்கள் யாரும் ஆண்ட்ராய்டு போனுக்குள் சுருக்கிடவில்லை. அன்றைய சமூகம் அறத்தின் வழி நின்று அறிவியல் துணையோடு வீங்கி பெருக்காமல் நிதானத்தோடு வளர்ந்தது. ஒரு சமூகத்தின் இயக்கம் என்பதே மாறிக்கொண்டே இருப்பதுதானே. அதுதான் இயற்கையின் விதியும் கூட. அகம் புறம் புலம். அகம் புறம் புலம் இவை மூன்றும் அறத்தோடு இணைந்து அன்று போல் இருந்து விட்டால் அதுவே நலம் என்பேன். அன்பென்றும் கொட்டும் முரசே. நன்றி, வணக்கம்.